4 வருஷத்துக்கு மேல வேலை பார்க்குறேன். லேடிஸ் பொறுத்த அளவுக்கு சின்னூர்லயே வந்து அதிகப்படியா லேடிஸ் இருக்கிற கடை வந்து நம்ம சரவணா சில்க்ஸ் தான். இங்க என்ன ஒரு இதுனா வந்து மற்ற கடைகள்ல வந்து கால்மி மேம் அப்படி சொல்லுவாங்க ஓனர்ஸ். இங்க வந்து அந்த மாதிரி கிடையாது. இங்க வந்து நாங்க அக்கா அண்ணன் அப்படிதான் நாங்க சொல்லுவோம். ஆனா எங்ககிட்ட வந்து அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல தான் நாங்க இங்க இருக்கிறோம். இங்க வந்து நாங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். பழசா இருக்கிறவங்க எங்களுக்கு சீனியர், புதுசா வரவங்க எல்லாம் எங்களுக்கு ஜூனியர். அந்த வேலையோட இதை மட்டும் அப்படிதான். மற்றபடி நாங்க ஓவரால் ஒரு ஃபேமிலியாவே நாங்க பழகிட்டோம். நாங்க வந்து ஓனரங்க வந்து எங்ககிட்ட இது வந்தது உங்களுக்கு பர்சனலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, வேலை செய்யறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது எங்ககிட்ட நேரடியாவே கேட்பாங்க. மத்த கடைகள்லாம் எப்படின்றது தெரியல. அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆளுகிட்ட மூலமா அவங்கள்ட்ட தான் ரீச் ஆகும் என்ன ப்ராப்ளம். எங்ககிட்ட வந்து எங்களுக்கு பர்சனலாவே வந்து எங்களுக்கு தனியாகவும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி எங்ககிட்ட கேட்பாங்க. வேற ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா, வேலை செய்யறது பத்தியா இருக்கட்டும், வேலை செய்யறதுல ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஃபேமிலியா இருக்கட்டும், சால்வ் பண்ண முடியறத கேட்பாங்க. இது வந்து மற்ற கடைகளில் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு எனக்கு தெரியல. இங்க வந்து கேட்பாங்க. மற்ற கடையில ஓனர் டைரக்டா மீட் பண்ண முடியாது. எங்ககிட்ட அப்படி கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதுக்குண்டான ஆளு மட்டும் கொடுப்பாங்க. அந்தந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதாவது சேல்ஸ் இருக்கவங்க சேல்ஸ் மட்டும் பார்ப்பாங்க. எங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் போறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத எங்களுக்கு வந்து ஒரு வேலையை கொடுத்து எங்ககிட்ட கேட்பாங்க. மற்ற இடத்துல வந்து அது கேட்க மாட்டாங்க. சேல்ஸ் தனியா இருப்பாங்க. எங்கேயுமே சேல்ஸ்க்கு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஆள் இருக்காங்க. இருந்தாலும் அடியில வந்து கஸ்டமர்கிட்ட டீட்டெயிலா டச்ல இருக்கவங்க வந்து சேல்ஸ்ல இருக்கவங்க தான். சேல்ஸ்ல இருக்கவங்களையுமே கூப்பிட்டு எங்களுக்கும் வேலையை கொடுப்பாங்க. இந்த வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு ஒரு முதல் போடுறவங்க எங்களை கேட்கும் போது எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் தான். நம்ம கிட்ட எல்லாத்தையுமே டீட்டெயில வந்து ஷேர் பண்றாங்க, கேட்கறாங்க அப்படின்ற போது நம்மள வந்து அவங்க என்ன இடத்துல வச்சுக்கிறாங்க அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாப்பினஸ். ஒரு வேலைக்கு வரதுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான். இது மூலமாவே வந்து எங்களுக்கு ஓனர் அவங்க வந்து டைரக்டா நாங்க பேசுறதுக்கான வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்மகிட்ட கேட்கும் போது அவங்க கேட்கறாங்கன்றதை தாண்டி எங்ககிட்ட கேட்கும் போது எங்களோடதையும் ஷேர் பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு அது வாய்ப்பு. வேலை விஷயத்தை பத்தி நாங்க நல்லா ரெகுலராகவே பேசிக்கிறோம். ஜாலியாவும் அவங்க கேட்பாங்க. நாங்களும் வேலை விஷயத்தை பத்தி சொல்லும் போது ஒரு கோவம் அந்த ஒரு தெரியாதவங்க பேசணும் அந்த மாதிரி மாடுலேஷனே இருக்காது. எல்லாமே வந்து ரெகுலரா நம்ம வீட்டுல இருக்கவங்க எப்படி பேசுறோமா அப்படி பேசுறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு வீட்டுல இருந்துட்டு வரதுக்கும் இங்க இருக்கிறதுக்கு எங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. ஒரே மாதிரி நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சேஃப்டி, லேடிஸ் சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பெரியவர் இருக்கிறாரு. அவர் வந்து ஓனருக்காக உள்ள அப்பா இருக்கிறாரு பெரியவர். லேடிஸ் வந்து ரொம்ப சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்றாரு. அவருக்கு வந்து வேலைன்றது செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் லேடிஸோட சேஃப்டி, அவங்களோட பிஹேவியர் வந்து ரொம்ப நீட்டா இருக்கணும், ரொம்ப கரெக்டா இருக்கணும், டைம்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து எங்க பெரியவருக்கு வந்து பிடிக்கும். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஜென்ஸ்ன்றத விட லேடிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. என்ன ரீசன்னா எல்லாமே ஃபேமிலில இருந்து இங்க வரவங்க ஃபேமிலி வந்து மெயின்டைன் பண்ண வேலைக்கு வரவங்க வந்து வேலைக்கு வந்தது மூலமா ஃபேமிலி வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரே கடை வந்து நம்ம கடை ஸ்ரீ சரவணா சில்க்ஸ். வந்து நம்ம சின்னூர்லன்னு இல்ல, நம்ம தேனி மாவட்டத்துல எடுத்துக்கிட்டாலும் லேடிஸ் சேஃப்டி ஃபர்ஸ்ட் வந்து 100% உறுதியா இருக்கிறது வந்து நான் உறுதியா சொல்லுவேன். இங்க வந்து நல்லாவே வந்து ப்ராடக்ட் இருக்கு. எதனால நம்ம உடனடியா நம்ம அவங்க கிட்டே ரீச் பண்ணி சொல்லலாம். நைட்ல ஒரு பஸ் மிஸ் பண்ணிடுறோம், லேட் நைட் ஆகுது, இதனால வேணா நம்ம துருவா இங்கே வந்துடலாம். அந்த சூப்பர்வைசர் சொன்னோம்னா எங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, பஸ் வேருக்கு இது பண்ணுவாங்க, போன் கான்டாக்ட் கொடுத்து நாங்க வீட்டுல போய் ரீச் ஆகிற வரைக்கும் எங்கிட்ட கனெக்டிவிட்டியில இருப்பாங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். மற்ற கடையில செய்யறாங்களான்னு தெரியல. சரவணா கடையில வந்து இந்த மாதிரி லேட் நைட் ஆயிடுச்சு, கொஞ்சம் அவங்க பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, டயத்துக்கு கடையை விட்டு வெளியேறி போனவங்க அவங்க வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. பஸ்ல இல்லைனாலும் ஆட்டோ அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அவங்க சொந்த கார்லயே கூட்டு போய் எங்களை விட்டுட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து மற்ற கடைகள் இருக்கான்னு தெரியாது. இங்க வந்து அவங்க சொந்த கார்லயே வந்து அவங்க டிரைவர் மூலமாவே எங்களை சேஃப்டியா கொண்டு வந்து எங்க வீட்டுல வச்சுட்டு எங்களை கால் கான்டாக்ட் பண்ணி நாங்க சேஃப்டியா ப்ராடக்ட்டை வந்து அவங்க உறுதி பண்ணிட்டு தான் அவங்க விடுவாங்க. அந்த அளவுக்கு உண்டானது வந்து இங்க வந்து கண்டிப்பா இருக்கு. அதனால வந்து எங்களுக்கு மற்ற கடைகளுக்கு போற ஐடியாவே கிடையாது. எங்களுக்கு இங்க இவ்வளவு ப்ராடக்ட் இருக்கும்போது வேற கடை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து எங்களுக்கு கிடையாது. பழைய ஆளுங்க வந்து நாங்க புதுசா வரும்போது எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தாங்க, நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. இப்ப வர பிள்ளைங்களுமே நாங்க சொல்றது கொஞ்சம் எஜுகேஷன்ல இப்ப நல்லாவே பிள்ளைங்க இருக்காங்க. அதனால இப்ப நாங்க சொல்றது வந்து அவங்க டக்குன்னு ரீச் ஆயிருது. அதனால வந்து வேலையில வந்து எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எவ்வளவு கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற கெப்பாசிட்டி எங்களுக்கு.